ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பீஃபோட ஜெயின் போன் வச்சு தான் நான் சூப் செஞ்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளான வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த சூப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான சூப். இது இந்த மூட்டு வலிக்காரங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், எங்கள் பையன் சொன்னால் பீஃபெல்லாம் போடாதீங்க, யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொன்னேன். இறைவனால் ஹலாலாக்கப்பட்ட எல்லா பொருளுமே ஒசத்தி தான். நம்ம மட்டனை வந்து ஒசத்தியாகவும் பீஃபே கொஞ்சம் மட்டமாகவும் நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. மட்டனும் கவும் சரி, பஃபல்லாவும் சரி, அப்புறம் கோட் சரி, அப்புறம் ஷீப்பும் சரி, எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். எல்லாமே ஹலாலான பொருள். சாப்பிட்றதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பீஃப் போன் தான் நான் செய்ய போகிறேன். ஜெயின் போன். இது பீஃப் போனு, ஜெயின் போனு எல்லாமே. இது நல்லி போன் கிடையாது. பாருங்கள், இந்த மூட்டில் இருக்கிற மாதிரி ஜெயின் போன் தான். இந்த ஜெயின் போனில் நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னா நிறைய நம்மளுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொன்னால் நீளமாக போக வீடியோ, அதனால நான் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. நம்ம பீஃப் கறி சாப்பிட்றத விட இந்த போன் சூப் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது 1 கிலோ பீஃப் போன் இருக்குது. ஆனால் ஜெயின் போனும் பாருங்கள், நம்மளுக்கு ஜெயின் பெயின் எல்லாம் காலில் வராமல் இருக்கும். மாடிப்படி ஏறி இறங்கி நம்ம எத்தனை வாட்டி சுற்றினாலே நம்மளுக்கு மூட்டு வலியெல்லாம் வராமல் இருக்கும் இன்ஷால்லா ஃப்யூச்சரில். அதனால் இப்போ நான் இந்த ஏஜ்லேருந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்ஷால்லா மூட்டு வலி வராமல் நம்ம லெக்ஸை சேவ் பண்ணிக்கலாம். அதனால் 1 kg பீஃப் போன் நான் எடுத்திருக்கேன். ஜெயின் போன் எடுத்திருக்கேன். நல்லி போன் வந்து பாயான்னு சொல்லுவாங்க. அது நல்லி போன் இன்ஷால்லா இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். போன் சூப் தான் நான் செய்ய போகிறேன். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இதெல்லாம் தாளிக்க போகிறதில்ல. பாருங்கள், இப்போ வந்து 1 kg போனை வந்து ஜெயின் போன் நான் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ மீடியம் சைஸ் 2 வெங்காயமும் மீடியம் சைஸ் 2 தக்காளி. இதுக்கு வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்க வேணாம். நல்லா ஒரு புடி அளவுக்கு இருக்குது கொத்தமல்லி. இதுவும் நம்ம இப்போவே சேர்த்துடலாம். கடைசியாக சேர்க்கக்கூடாது. இந்த இதுக்கு சூப்பில் வந்து கொத்தமல்லி ஃபஸ்ட்டே சேர்த்துடணும். அப்புறமா பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதுவும் நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா கொழும்பு மசாலா 1 ஸ்பூன் இருக்குது, தனியாத்தூள் 1 ஸ்பூன் இருக்குது, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக சோம்பு. இது வந்து காரமாக நிறைய இருக்கக்கூடாது. காரம் நிறைய இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது. காரம் கரெக்டாக இருந்தால் வந்து கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் போட்டுருக்கிறது ரேஷியோ நீங்களும் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம தாளிக்கிறது இல்லை. 1 லிட்டர் இருக்குது தண்ணி. இது 1 கிலோ நம்ம போன் எடுத்திருந்தால் 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இந்த கேன் வந்து 1 லிட்டர் கேனு. இதில் இருக்கிற தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 10 விசில் விட்டுடலாம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஜெயின் போனெல்லாம் வந்து பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கையில் அமுக்குனா புஷ் பண்ணால் அப்படியே உள்ளே போகும். அந்த அளவுக்கு வெந்துடணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அதை கடிச்சி சப்பி போட்டுட்டு இந்த சூப்பில் வச்சு நம்ம தோசை இல்லைன்னா இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. தோசை கூட இடியாப்பம் கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை விட்டுட்டு குக்கரில் 10 விசில் வைக்க போகிறேன். இன்ஷால்லா இந்த விசில் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து 10 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் தானாகவே அடங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த 10 விசில் வர்றதுக்கு வந்து 20 மினிட் ஆச்சு. மாஷா அல்லாஹ். ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ மனமாக இருக்குது. பாருங்கள், நம்ம 1 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்தோம். 1 லிட்டர் தண்ணி வந்து எல்லாம் 1/2 லிட்டருக்கும் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எலும்பு எல்லாம் நம்ம எடுத்து சப்பி போட்டுடணும். அவ்வளோதான். இதில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ராட்டும் நம்மளுக்கு இந்த குழம்புல வந்துடுச்சு. இந்த இது வந்து சூப் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இந்த எலும்பு அப்படியே எலும்போடு சேர்த்து போட்டுட்டு நம்ம சப்பி எடுத்து போட்டுட்டு இந்த சூப்பில் நம்ம சப்பாத்தி இல்லை தோசை இடியாப்பம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக ஜெயின் போன் பீஃப் சூப் நான் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.